ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், ஈசாக்கா இருந்தாலும் சரிதான், யாக்கோபா இருந்தாலும் சரிதான், இல்லாவிட்டால் மோசேயா இருந்தாலும் சரிதான், யோசேப்பா இருந்தாலும் சரிதான், உங்க முன்ன நிற்கிற உங்க ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த யாக்கோபுக்கு நடந்தா நடக்கலையா? சொன்னது நடந்தா நடக்கலையா? ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தோட வந்தானே வரலையா? பலிபீடத்தை கட்டினானே கட்டலையா? ஆண்டவருடைய பாதத்தில் நின்று அவர் அதாவது விக்கிரகங்களையும் காதானியும் கலத்தி வச்சுட்டு பலிபீடத்தில் ஆராதிச்சானா இல்லையா? அப்படியே யசூரனாகி 12 கோத்திரத்தை பெற்று 12 கோத்திரத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு பரலோகத்திற்கு போனானா போகலையா? சொன்ன வார்த்தை நடந்தா நடக்கலையா? இதுதான் வானத்திலிருந்து ஒரு மழை துளி விழுந்தா இல்லை ஒரு பனித்துளி விழுந்தா அதனுடைய பிரதிபலனை அது அடையாமல் போகாதது போல கர்த்தருடைய வார்த்தை ஒன்று விழுந்தால் அது நிறைவேறாமல் போகாது. ஆமே, அது நிறைவேறுகிறது வரைக்கும் உன்னை கொன்னுட்டு தான் இருப்பார்.